இது ஒரு பெண்ணோட கதைங்க. அவளோட 20 வயசுலயே முழுக்க முழுக்க உழைக்கிறதுல மட்டுமே அவளோட நேரத்தை அவ செலவு பண்றா. அவளுக்குன்னு கற்றுக் கொடுக்கற ஒவ்வொரு விதையுமே சரியா அவ ஃபாலோ பண்றா. எல்லாத்துலயுமே சரியா இருக்கா, எல்லாமே சரியா செய்யறா. ஆனா 31 வயசுல அவள்கிட்ட காட்டுறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. சேமிப்பு இல்லை, முன்னேற்றம் இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட இல்லை அவள்கிட்ட. ஒரு நாள் மத்தியானம் தன்னோட ஊர்ல இருக்கிற ஒரு பழைய பில்டிங்க்கு மேல மாடியில நின்றுட்டு இருக்கும்போது ஒரு வயசான தச்சர் அவகிட்ட 7 வார்த்தைகள் சொன்னார். அந்த 7 வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையே மாற்றிருச்சு. பலர் அந்த வார்த்தையை ஒருபோதும் கேட்கவே மாட்டாங்க. கேட்டாலும் பெரும்பாலும் ரொம்ப தாமதமாக தான் கேட்பாங்க. அதை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன். சமையல் எண்ணெய் வாசனையும் வாகன புகை மணமும் நிறைஞ்ச ஒரு நடுத்தர நகரத்தில் சாரா அப்படிங்கிற 31 வயசு பெண் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சாரா சோம்பேறி இல்லை, அதுதான் அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவளுக்கும் கூட புரியாத விஷயம். அவள் அதிகாலையிலே எழுந்துடுவா, ஒரே நேரத்தில் 2 வேலை செய்வா. ஒரு மாதமும் தவறாம தன் தம்பிகளுக்கு பணம் அனுப்புவா. அவளுடைய பெற்றோர் சொன்ன எல்லாத்தையுமே அவள் ஃபாலோ பண்ணான். நல்லா படி, கடினமாக உழை, தலை குனிஞ்சு இரு, நன்றியோட இரு, இப்படி அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டபடி நடந்தாலுமே 31 வயசு ஆயுமே இன்னும் 2 பெண்களோட அவளோட ரூமை ஷேர் பண்ணிட்டு தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுடைய ஆடைகள் சுத்தமானது தான், ஆனால் பழசு. பழைய மொபைல் தர உடஞ்சி போயிருந்துச்சு. நிலைமை கொஞ்சம் சரியானதும் புது ஃபோன் வாங்கிக்கலான்னு அவள் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தா. வாழ்க்கையை மாற்ற பல முயற்சிகள் செய்தான். அவளோட பதவி உயர்வுக்காக விண்ணப்பம் போட்டா. ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் தொடர்புகள் இருந்தவங்களுக்கே போயிருச்சு. ஒரு ஆன்லைன் கோர்ஸில் ஒரு ஜாயின் பண்ணுறா. ஆனால் 12 மணி நேரம் கடுமையான வேலைக்கு அப்புறமா திரையை பார்த்து கூட கவனம் செலுத்த முடியாத பாதியிலேயே அதையும் விட்டுட்டா. ஒரு முறை சேமிக்க தொடங்கினான். ஆனால் தம்பியோட பள்ளி கட்டணம் அவசரமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் சேமித்த பணம் முழுவதுமே காலியாக. சாராவை உடைச்சது வறுமை கிடையாது, அவளுடைய குழப்பம்தான். ஏன்னா அவள் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சுட்டு இருந்தா, ஆனால் எங்கேயுமே முன்னேறவே இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாராவுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு கால் வருது. சாரா, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, நான் இந்த நேரத்துக்குள்ள நீ வாழ்க்கையில செட்டில் ஆகிருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். உனக்கு எங்களை விட வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்பினேன். சாராவும் வழக்கம் போல் பதில் சொன்னா, ஆகிடும்பா, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அழைப்பை கட் பண்ணிட்டு தனது படுக்கையோட ஓரத்தில் அமைதியாக உட்கார்ந்தா. வெளியில் நகரம் வழக்கம் போல் சத்தமாக ஓடிட்டு இருந்துச்சு. ஹாரன் சத்தங்கள், மக்களோட பேச்சு, எங்கேயோ யாரோ சமைக்கிற உணவோட மனம். உலகமே முன்னேறி கொண்டு இருந்துச்சு. ஆனால் அவள் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் அவளை தொடர்ந்து துரத்துச்சு. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ கடினமாக உழைக்கிறேன், ஆனாலும் ஏன் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியலை அப்படிங்கிற மாதிரி. அந்த கேள்விக்கான பதில் சாரா எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து வந்துச்சு. சாராவோட அத்தை அவள் வளர்ந்த அதே ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வார இறுதியில் அத்தையை பார்க்க போகும்போது வீட்டுக்குள்ளே ரொம்ப சத்தமாக இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு அவள் போனால் அங்கே ஒரு வயசான மனிதர் தண்ணி குழைய சரி செஞ்சுட்டு இருந்தார். அவர் வேலை செய்கிற விதத்திலேயே ஒரு விதமான பொறுமை தெரிஞ்சுது. 1000 பொருட்களை சரி செஞ்ச அனுபவமே தெரிஞ்சுது. அவருடைய பேர் கரிமையா. 40 வருடங்களாக தச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட பெரிய சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன வேலை செய்கிறதுக்கான இடம், ஒரு பழைய லாரி, ஒரு சாதாரண வீடு. ஆனாலும் அவரோட 3 குழந்தைகளும் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவருடைய மனைவி 2வது குழந்தை பிறந்த பிறகு வேலைக்கு போகலை. அவர் பணக்காரர் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் நிலையாக இருந்தார். சாரா அங்கேயே அமைதியாக உட்காந்து அவரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து அவர் தலையை தூக்கி பார்த்தாரு. உன் முகத்தை பார்த்தாலே ஒரு கேள்வி சுமந்துட்டு இருக்கிறத நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னார். அதுக்கு சாரா சிரிச்சா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏன் சிலர் எவ்வளவு உழைத்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வர்றதில்ல. கரிமையா கையில இருந்த கருவியை கீழே வச்சாரு. அவளுக்கு எதிர ஒரு பெட்டி மேல உட்கார்ந்தாரு. சில நொடி அவளை பார்த்தாரு. அதுக்கப்புறமா சாரா கிட்ட கேட்டாரு, நீ வேலை செய்யாத நேரத்துல உன் நேரத்தை எப்படி செலவிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. சாரா யோசிச்சா. உண்மையா சொன்னா ஓய்வெடுப்பேன், ஃபோன் பார்ப்பேன், சில சமயம் புதுசா ஏதாவது கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், ஆனா ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால தொடர்ந்து செய்ய முடியாது. அதுக்கு கரிமையா மெதுவா தலையசைச்சாரு. அதாவது அவளை குற்றம் சொல்கிற மாதிரி கிடையாது, அவளுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிற மாதிரி தலையாட்டினார். அதுக்கப்புறம் கேட்டார், சரி இன்னொரு கேள்வி, நீ என்ன கட்டிட்டு இருக்க? சாராவுக்கு ஒன்றுமே புரியல. அவர் முன்னால் சாஞ்சு சொன்னார், ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில் 2 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த தான் செஞ்சிட்ருக்கான். ஏதாவது ஒன்றை உருவாக்குறான், இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத மட்டும் பராமரிச்சிட்ருக்கான்.
பராமரிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கை இன்னும் மோசமாகாம இருக்க அதே விஷயத்த தினம் தினம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உருவாக்குறது அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏதாவது ஒண்ணு தினம் தினம் சேர்த்துட்டே இருக்கிறது. சில நேரம் அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய நேரத்தை முழுவதுமே பராமரிக்கிறதுலே செலவிடுறாங்க அப்படின்னு கரீமையா சொல்றாரு. மனுஷங்க கடினமாக உழைக்கிறாங்க, சோர்வடைகிறாங்க, ஓய்வெடுக்கிறாங்க, திருப்பியும் அதையே செய்கிறாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் இன்னும் எதுவும் மாறலை அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. எதுவும் மாறாததுக்கு காரணம் அவங்க புதியதாக எதுவும் உருவாக்கலை. எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் வெறும் பராமரிப்பு மட்டும் உனக்கு புதிய எதிர்காலத்தை உருவாக்கி தராது. அந்த வார்த்தைகள் சாராவோட மனசுல ஏதோ ஒன்று அசைச்சுது. இருட்டான அறையில யாரோ பொருள் எல்லாம் நகுத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு சாராக்கு. உடனே சாரா கரீமையா கிட்ட சொன்னா, ஆனா எனக்கு ஏற்கனவே நேரமே இல்லை, நான் எப்படியோ வாழ்க்கையை சமாளிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் கரீமையா. அதுதான் அந்த வலை, அதுதான் எல்லாருக்குமே தோன்றும் உணர்வு. ஆனால் நான் என் பிள்ளைகளிடம் சொன்னதையும் என் வாழ்க்கையில் யாராவது எனக்கு சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதையும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு விரலை உயர்த்தினார். உனக்கு அதிக நேரம் தேவையில்லை, உனக்கு வேற மாதிரியான நேரம் தேவை. இதை சொல்லிட்டு தன்னோட சட்ட பாக்கெட்ல இருக்கிற ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தை எடுத்தார் கரீமையா. அவர் அதிகம் படிக்கல, ஆனா வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை எல்லாம் அவரோட எழுத்துல தெரிஞ்சுது. அவர் அந்த நோட் புக் எடுத்து அதுல நேர்கோடு ஒன்று வரைஞ்சு இடது பக்கத்துல இன்று அப்படின்னு எழுதினாரு, வலது பக்கத்துல 5 வருடம் கழித்து அப்படின்னு எழுதினாரு. அதுக்கப்புறமா சொன்னாரு, இந்த கோட்டோட முடிவுக்கு எல்லாரும் ஒரு நாள் வந்து சேருவாங்க, ஆனா அங்க போன பிறகு என்ன கிடைச்சது அப்படிங்கிறது தான் வித்தியாசம். வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்க உன்னை விட அதிக நேரம் பெற்றவர்கள் கிடையாது. அவங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருக்கு, ஆனா அந்த நேரத்தை வேற மாதிரி பயன்படுத்துறாங்க. அவர் கோட்டோட நடுவுல ஒரு வட்டம் போட்டாரு. வேலை செய்யற நேரமும் ஓய்வெடுக்கிற நேரமும் தவிர இன்னொரு நேரம் இருக்கு, அதுதான் நான் பில்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள்ல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த நேரத்துல நீ மற்றவங்களோட கனவுக்காக வேலை செய்யல, உன்னோட எதிர்காலத்துக்காக ஏதாவது புதுசா கத்துக்கிட்டு இருக்க. பிறகு அவர் அந்த வட்டத்தை காட்டி சொன்னாரு, பெரும்பாலான மக்கள் அந்த நேரத்தை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாரும் சரியான சூழ்நிலைக்காக காத்திருக்காங்க. நான் கொஞ்சம் கம்மியா சோர்வா இருந்தா பண்ணலாம், இல்ல வேலை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நான் அதை பண்ணுவேன், கொஞ்சம் அதிக பணம் வந்தா அதை பண்ண முடியும், அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த சரியான நாள் பெரும்பாலும் வரவே வராது. அதனால எப்பவுமே உன்னோட சூழ்நிலை சரியாகும் அது வரைக்கும் காத்திருக்காத, கண்டிப்பா நேரத்தை உனக்காக உருவாக்கும். அதுக்கு அடுத்தபடியா அந்த நோட்ல 3 விஷயங்களை எழுதுறாரு. பொழுதுபோக்கு ஒரு திறமை கிடையாது, மக்கள் பணம் கொடுத்து வாங்க தயாராக இருக்கிற ஒரு திறமையை நீ உருவாக்கணும். அதுக்காக தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கு. அதுக்காக 1 வாரம் கிடையாது, 1 மாசம் கிடையாது, முழுசா 1 வருஷம் நீ ஒதுக்கணும். 2வது விஷயம், பணம் வருவதற்கு முன்பே பணத்தை பற்றி கற்றுக்கொள். தினமும் ஒரு பக்கம் கூட போதும். சேமிப்பு, முதலீடு, வியாபாரம் பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படி. பணம் வருவதற்கு முன்னாடியே அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சவங்க தான் பணம் வந்ததுக்கு அப்புறமா அதை தக்க வச்சுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. 3வது விஷயம், உன் மனதை பாதுகாத்துக்கொள். வாழ்க்கையை வெறுமனையே தள்ளி கொண்டு போகிறவர்களோடு மற்றும் சுற்றி கொண்டு இருக்காதே. உருவாக்குபவர்களோடு வளர்பவர்களோடு அதிக நேரம் செலவு பண்ணு. இப்பவும் உன்னோட நேரம் ஓடலை அப்படின்னா நல்ல புத்தகங்கள், வீடியோக்கள், கதைகள் அதையெல்லாம் பழிக்கிற மூலியமா உன்னோட நேரத்தை ஓட்டு. உன்னை சுற்றி இருக்கிற 4 பேர் தான் உனக்கு என்ன சாத்தியம் அப்படின்னு நீ நம்புறதையே தீர்மானிக்கிறாங்க. இது சின்ன விஷயம் இல்லை, இதுதான் எல்லாமே. அதுக்கு பிறகு கரீம்பாய் நோட்டு புத்தகத்தை மூடிட்டு அவர் சொன்னார், 35 வயசு முக்கியம்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் 35 வயசுக்கு பிறகு வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. 35 வயசுக்கு முன்னாடி நீ உருவாக்குற பழக்கங்கள் தான் உன் வாழ்க்கையில் மீதியையும் வடிவமைக்கும். ஒவ்வொரு வருடமும் நீ வளர்ச்சிக்காக ஏதாவது கட்டினா அடுத்த வருடம் இன்னும் எளிதாகும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் வெறுமனையே அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அடுத்த வருடமும் அதே மாதிரி தான் இருக்கும். கடைசியாக கரீம்பாய் சாரா கிட்ட, உனக்கு நேரம் இருக்கு, ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு நேரம் இல்லை அப்படின்னு கரீம்பாய் சொன்னார். அன்னைக்கு ஈவினிங் சாரா நகரத்துக்கு போனா. உடைஞ்சு போன ஃபோனை மடியில் வச்சிருந்தா, ஆனால் ஒரு தடவையும் அதை பார்க்கவே இல்லை. அவர் மிஸ்டர் கரீம் சொன்ன 3 விஷயங்களை நினைச்சா. குறிப்பாக அவர் சொன்ன அந்த வார்த்தை, கட்டி கொண்டிருப்பது, பில்டிங்.
இதுவரை அவள் வாழ்க்கையில் அவள் எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருந்தா. ஆனால் முதல் முறையாக நான் என்ன வாழ்க்கையில் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி அவள் மனசில் எழுந்துச்சு. சாரா இது வரைக்கும் வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டணும் அப்படிங்கிறதுல தான் கவனம் வச்சுருந்தா. ஆனால் எதை கட்டிகிட்டு இருக்கா, எதிர்காலத்துக்காக என்ன உருவாக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஒருபோதும் யோசிச்சதே இல்லை. அன்னைக்கு இரவு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தா. மறுநாள் காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கணும். ஆனால் மொத்தமாக அவளுக்கு 7 மணி நேரம் மட்டும் தூக்கம் கிடைக்கும். இருந்தாலும் அலாரத்தை காலைல 5 மணிக்கே வச்சா. மறுநாள் அதிகாலையில் அலாரம் அடித்ததும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் எண்ணம் வந்துச்சு. அவள் மிகவும் களைப்பாக இருந்தா. எப்போதுமே களைப்பாக தான் இருப்பாள். ஆனால் அப்பாவோட குரல் ஞாபகம் வந்தது. அந்த மொட்டை மாடியில் அந்த கரீமையா சொன்ன வார்த்தைகளும் நினைவுக்கு வந்துச்சு. அவள் எழுந்து உட்கார்ந்தா, ஃபோனை எடுத்தா. இந்த சின்ன பிஸ்னஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான புக் கீப்பிங் பற்றிய ஒரு இலவச ஆன்லைன் கோர்ஸ் கண்டுபிடிச்சா. அதை கற்றுக்கொள்ள பெரிய படிப்போ விலை உயர்ந்த சாதனங்களோ தேவையில்லை. காலையில் டீ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் அந்த கோர்ஸை பார்த்தா. பிறகு பணம் சேமிக்கிறது, முதலீடு பற்றி ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் படித்தா. பல நாட்களுக்கு முன்னாடி அவளோட தோழி பரிந்துரைத்த புத்தகம் அது. ஆனால் இதுவரை திறந்து கூட பார்க்கல. அப்புறம் வேலைக்கு கிளம்பி போனான். அன்னைக்கு எந்த மாயாஜாலமும் நடக்கலை. அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. அவள் இன்னுமே ரொம்ப களைப்பாகத்தான் இருந்தா. அவள் அறை இன்னும் சிறியதாக தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைகளில் அவள் அப்பா இன்னும் கவலையாக தான் பேசினார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறி இருந்துச்சு. பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவள் வெறும் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கல, அவள் தனது எதிர்காலத்தை கட்டி கொண்டிருந்தா. அந்த உணர்வு ரொம்ப அமைதியாக இருந்தாலும் நீரில் நடந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு திடீர்னு உறுதியான நிலம் கிடைச்சா எப்படி இருக்கும்? 4வது மாத முடிவில் அந்த புக் கீப்பிங் கோர்ஸை முடித்து சான்றிதழ் வாங்குறா. பணம் பற்றி அந்த புக்கில் 22 பக்கங்கள் அவள் படிச்சிருந்தா. தனது செலவுகளை எழுத ஒரு நோட் புக் வாங்கி வச்சிருந்தா. அதில் எழுதவும் ஆரம்பித்தா. அப்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது. ஒவ்வொரு மாதமும் அவளுக்கே தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு சுமார் $400 செலவழித்து கொண்டிருந்தா. அதை உடனே நிறுத்தினா சேமிக்க ஆரம்பித்தா. 8வது மாதம் அவள் குடியிருந்த கட்டடத்தில் ஒரு சிறிய துணிக்கடை வச்சிருந்த பெண் தனது கணக்குகளை சரி பார்த்து புரிந்து கொள்ள உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சாரா கிட்ட. சாரா 2 சாட்டர்டே ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெண்ணுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பெண் சாராவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அதிகம் இல்லை, ஆனாலும் அது அவளோட அறிவால சம்பாதிச்ச முதல் பணம். 14வது மாதம் வரும்போது சாராவுக்கு 3 சிறிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து விட்டனர். மாலை நேரங்களில் மட்டும் செஞ்ச அந்த வேலை அவள் செய்த 2 வேலைகளையும் விட அதிக வருமானம் தர ஆரம்பிச்சது. அதனால இதுக்கு முன்னாடி அவள் செஞ்சுட்டு இருந்த ரொம்ப மோசமான வேலையை முதல்ல கைவிட்டா. அப்புறம் ஒரு நாள் அப்பா கிட்ட ஃபோன் பேசுறா. அப்பா, நான் என்ன தவறு செஞ்சேன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லவும் அவர் அப்பா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாரு, சொல்லு சாரா அப்படின்ட்டு. நான் ஒரு வலையில சிக்கியபடி மிகவும் கடினமா உழைச்சி கொண்டு இருந்தேன். அந்த வலை என்னுடைய சூழ்நிலை தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையான வலை அது இல்லை. வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டிட்டா போதும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எதிர்காலத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாம இருந்ததுதான் நான் செஞ்ச பெரிய தவறு அப்படின்னு சாரா அவங்க அப்பா கிட்ட சொன்னா. யாரும் எனக்கு அந்த விஷயத்த சொல்லி தரல அப்படின்னு சாரா அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் கொஞ்ச நேரம் அவங்க ஒரே அமைதி. உனக்கு யார் இதை கத்து கொடுத்தா அப்படின்னு சாராவோட அப்பா கேட்கவும், ஆன்டி வீட்டு மொட்டை மாடியில ஒரு வயசான கார்பெண்டர்னு சொன்னான். அவர் ஒரு வாட்டர் பைப்பை சரி பண்ணிக்கிட்டே என் மொத்த வாழ்க்கையும் எனக்கு புரிய வச்சாரு. இதை கேட்டு அவர் அப்பா சிரிச்சாரு. 2 வருஷத்துல அவர் அப்படி சிரிச்சு அவ கேக்குறது இதுதான் முதல் தடவை. அந்த மொட்டை மாடி பேச்சுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிஞ்சு சாரா அவளோட சொந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புக் கீப்பிங் பிசினஸ் ஆரம்பிச்சா. அவளோட அடல்ட் லைஃப்ல முதல் தடவையா அவளே தனியா ஒரு 1 பெட்ரூம் வீடை வாடகைக்கு எடுத்து தங்கினா. சாரா ஒன்றும் பெரிய பணக்காரி ஆயிடல, அவளோட இலக்கையும் ஒன்று முழுசா அடைஞ்சிடல. ஆனா அவ ஒவ்வொரு நாளும் அவளோட வாழ்க்கையை செதுக்கிட்டு, அதாவது பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. முன்னாடி இருந்த சாராவோட வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை அவளால நல்லா உணர முடிஞ்சது. இப்பவும் அவ அதிகாலையில சீக்கிரமா எழுந்திருச்சா. ஆனா அது ஏதோ கட்டாயத்துக்காக இல்லை. இந்த உலகம் அவகிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த காலை நேரங்கள்ல மட்டும்தான் அவளால முழு சுதந்திரமா வாழ முடிஞ்சது. அவ அடிக்கடி மிஸ்டர் கரீம் பத்தி நினைச்சு பாப்பா. அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை, பார்க்க வேண்டிய அவசியமும் வரல. ஏன்னா அவகிட்ட இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த அவர் அவளுக்கு கொடுத்துட்டு போயிருந்தாரு. அது ஒரு பணமோ பேக்ரவுண்டோ இல்லை அதிர்ஷ்டமோ இல்லை, அது ஒரு கேள்வி. அவ தனக்குள்ள கேட்கவே யோசிக்காத ஒரு கேள்வி. நான் எதை உருவாக்கிட்டு இருக்கேன், அதாவது பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் சாராவோட கதை வெறும் புக் கீப்பிங் பற்றினது மட்டும் இல்லை,
அது சீக்கிரம் காலையில் எழுந்திருக்கிறதோ இல்லை பணத்தை சேமிக்கிறதோ இல்லை கிளைண்ட்ஸை பிடிக்கிறதோ பற்றினதும் இல்லை. அது உங்கள் மைண்டில் நடக்கிற ஒரே ஒரு மாற்றமும் அதுக்கப்புறம் மொத்தத்தையும் மாற்றுற ஒரு புரிதலும் தான். பெரும்பாலான மக்கள் அவங்களோட சூழ்நிலையால் மாட்டிக்கிட்டு இல்லை, அவங்களோட தவறான ஸ்ட்ராட்டஜியால் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையில் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற வாழ்க்கையில் நீங்கள் போடுற கஷ்ட உழைப்பு அந்த கஷ்டத்தையே இன்னும் அதிகமாகும். அதே உழைப்பு உங்கள் வாழ்க்கையை செதுக்கிறதுக்காக பில்ட் பண்ணுறதுக்காக போடும்போது தான் அது இன்னும் நல்லதாகும். உங்களுடைய தற்போதைய கடமைகளில் இருந்து உங்களுக்கு முழு விடுதலை கிடைச்சாதான் நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரே 1 மணி நேரம் தான். தினமும் 1 மணி நேரம், அதுவும் எந்த ஒரு எக்ஸ்கியூஸஸும் சொல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்காக இல்லை, அது உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷனை பெட்டர் பண்ணுறதுக்கான 1 மணி நேரமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா ஒரு வருஷத்துக்கு 365 மணி நேரம். இது ஒருத்தரோட திறமை, ஒரு யோசனை அல்லது ஒரு பழக்கத்தை முழுசாக மாற்றுறதுக்கு போதுமானது. அதனால் இன்றைக்கி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். இந்த ஒரு கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லுங்கள். நான் எதை உருவாக்கிட்டு இருக்கேன்? வாட் ஆம் ஐ பில்டிங்? நான் எப்படி இந்த உலகத்தில் உயிர் பிழைச்சி வாழ்கிறேனோ இல்லை என்னால் எப்படி இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. உண்மையில் நான் எதை உருவாக்கிட்டு இருக்கேன், இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலைன்னா அதுவே உங்களுக்கான பதில் தான். அப்போது நாளைக்கு ஒரு நல்ல நாள் புதுசாக ஆரம்பிக்க உங்களுடைய அந்த ஒரு திறமை என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. அதை உங்களோட மிக முக்கியமான மீட்டிங் மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உண்மையிலேயே ஒரு முக்கியமான மீட்டிங் தான். அது உங்கள் எதிர்கால சுயத்தோடு நீங்கள் நடத்த போகிற மீட்டிங். 35 வயசுங்கிறது ஒரு கதவை அடைக்கப்படுற நேரம் கிடையாது. ஆனால் 35 வயசுக்கு முன்னாடி உருவாக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்க முன்னாடி ஒரு பெரிய கூட்டு வளர்ச்சி, அதாவது காம்பவுண்ட் க்ரோத் காத்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் புதுசாக உருவாக்கும் போது அடுத்த வருஷம் இன்னும் சுலபமாகும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இருக்கிறதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், மாறாது. உங்களுக்கு நேரம் இருக்குது, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதிக நேரம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இருக்கிறதையே மெயின்டைன் பண்ணுறதை நிறுத்திட்டு புதுசாக உருவாக்க தயாராக இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த திறமையை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் அதை நோக்கி உறுதியாக பயணிப்போம். கடினமாக உழைச்சும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக இல்லை, ஏன்னா சில நேரங்களில் ஒருத்தருக்கு தேவையெல்லாம் சரியான நேரத்தில் அவங்க படுற கஷ்டத்தை கவனித்த ஒருத்தர் கேட்குற சரியான கேள்வி மட்டும்தான். ஒரு தூசி பிடிச்ச மொட்டை மாடியில் பைப் சரி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷர்கிட்ட இருந்து சாரா கற்றுக்கிட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி என்னன்னா, நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் எதை நோக்கி உழைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.